இன்ட்ராடே ட்ரேடிங் மெத்தட் இன் தமிழ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ரூல்ஸ் 1, ரூல்ஸ் 2 அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 ரூல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ரூல். இந்த மாதிரி எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கும்போது எந்த ஒரு இண்டிகேட்டரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தேவையில்லை. மார்க்கெட் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு ரூல்ஸ் 2 அப்படின்னு பார்க்கும்போது அதே தான். ஃபஸ்ட்டு ரூல் அது ஆல் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் க்ரீனாக தான் இருக்கணும். இந்த ரூல் மாறவே மாறாது. ஆல் டைமில் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கணும். அடுத்து மார்க்கெட் மூவ் ஆகுறது அப்படிங்கிறது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மூவ் ஆகும். அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிவட் பாயிண்ட்டாக இருக்கும், இல்லைன்னா சூப்பர் ட்ரெண்டாக இருக்கும், இல்லைன்னா மூவிங் ஆவரேஜாக இருக்கும். இந்த சப்போர்ட்டுங்கிறது, அதாவது பிவட் பாயிண்ட்டுங்கிறது, சூப்பர் ட்ரெண்டுங்கிறது, மூவிங் ஆவரேஜுங்கிறது, அதாவது இண்டெக்ஸில் இருக்கலாம், அல்லது ஃபியூச்சரில் இருக்கலாம், அல்லது கால் ஆப்ஷனில் இருக்கலாம், அல்லது புட் ஆப்ஷனில் இருக்கலாம். இதில் எதில் வேணால் கூட எந்த கான்ட்ராக்ட், அது கூட இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வரும்போது கூட எந்த கான்ட்ராக்டில் வேணால் கூட இருக்கலாம். இப்படி எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறதுனால தான் ஆப்ஷன் ட்ரேடில் நம்ம எது வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண முடியறதில்ல. இது ஒன்று. ரெண்டாவது, நம்மளை விட, அதாவது நாலேஜ் வைஸும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸும் சரி, எவ்வளோ ஹைலி டேலண்டடாக இருந்தால் கூட இந்த இடம்தான் எல்லாரையும் தடுமாற வைக்குது. இது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் பொதுவாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யக்கூடியது தான். அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு கூட சில நேரங்களில் உடச்சிக்கிட்டு மார்க்கெட் போகும். அது அந்த இடத்துல அந்த நேரத்தில் மக்கள் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் பை பண்ணுறதை பொறுத்து மாறக்கூடியதாக மாறிடுது. அதனால் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னாலே மோர் காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. அப்போ அதை உடைக்கணும் அப்படின்னு வரும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நம்ம கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கிற வரைக்கும் உள்ளே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் இன்னொரு சைக்காலஜி ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு யாராக இருந்தாலும் ஒரு 10 பாயிண்ட் லாபத்தை கண்ணில் காட்டாமல் அது ஓயாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 10 பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம நிற்கிறது இல்லை. நிறைய லாபம் வேணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த நிறைய லாபம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது எந்த தப்பும் கிடையாது. ஏன் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு 2-3 விதமாக வேலை செய்யுது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மார்க்கெட் மூவ் வி ஷேப் அண்ட் யூ ஷேப் அண்ட் டபிள்யூ ஷேப். இந்த இதில் ஒரு கால் ஆப்ஷனில் மார்க்கெட் ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு நம்ம நினச்சி ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ண கண்டிஷனில் டக்குன்னு அது உல்டாவாக மாறும், வி ஷேப்புக்கே மாறும். அதாவது இறங்குனது அப்படியே ஏறும், இல்லைன்னா ஏறுனது அப்படியே இறங்கும். இந்த ஷேப் வரும்போது உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் மாதிரி ரீஆர்டர் போடலாம், அதில் பிரச்சனை கிடையாது. அதேமாதிரி யூ ஷேப்லேயும் மூவ் ஆகுது மார்க்கெட்டு. எப்படி கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு ஷார்ட் டைம் லாங் நிறைய பாயிண்ட்ஸ், மோர் பாயிண்ட்ஸ். இதில் லாங் டைம் ஷார்ட் பாயிண்ட்டு. இப்போ இந்த இடத்துல ஒரு 100 பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு 10 நிமிஷம் போதும். ஆனால் இந்த இடத்துல ஒரு 100 பாயிண்ட் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு 1 ஹவர் ஆகும். அப்போ இந்த ரெண்டையும் வச்சு தான் இந்த வி ஷேப் யூ ஷேப்னு சொல்கிறது. அதேமாதிரி டபிள்யூ ஷேப், அது என்னென்னா, ஒரு சூப்பர் ட்ரெண்டுக்கு இடையில மாட்டிக்கிட்டு, ஒரு சூப்பர் ட்ரெண்டு நான் சொல்கிறது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் ட்ரெண்டு அப்படிங்கிறதுல 2 இருக்குது. ஒன்று 10, 3, இன்னொன்று 7, 2. வேர்ல்டு வைடு மக்கள் எதை வச்சு பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது டிபெண்ட் ஆன் அவங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது சில நேரங்களில் மார்க்கெட் ஹையர் டைம் ஃப்ரேமில், அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம்லாம் ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 1 ஹவர்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 1 ஹவர்லன்னு இல்லை, எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே இது நடக்கும். ஒரு சூப்பர் ட்ரெண்டோடைய, அதாவது 7-2க்கும் 10-3க்கும் இடையில மாட்டிக்கும். அப்படி மாட்டும்போது ஒரு டபிள்யூ ஷேப்பில் ஒரு மார்க்கெட் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தெரிஞ்சிருந்தா நம்ம நிறைய ட்ரேட் எடுக்க முடியும், மாற்றி ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஆனால் இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியாமல் லாபம் கிடைச்ச பிறகு கூட இன்னும் மேலே போகும் அப்படின்னு இருக்கும்போது தான் நம்மளோட ப்ராஃபிட்லாம் காணாமல் போயிடுது. அப்போ இதில் 2-3 விதமாக வேலை செய்ய வேண்டியிருக்கு. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டெய்லி நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராஃபிட்
இது வரைக்கும் தான் இது போகும் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா ஹாப்பி. அது வெளியே வர்றதுக்கு சில முறைகளை இப்போ நான் வந்து அடுத்து பின்னாடி இருக்கிறதுல காட்டுறேன். ஆனால் காட்டப்படுறது வந்து குருடாக இல்லை, பட் இந்த ரூல்ஸ் எழுதிக்கிறது காமனாக எழுதியிருக்கிறேன். ஓகே, இன் ஆல் டைம் ஃப்ரேம் கேண்டில் ஷுட் பி அபவ் பிவட் பாயிண்ட் அண்ட் கேண்டில் ஷுட் பி அபவ் சூப்பர் ட்ரெண்ட். பிவட் பாயிண்ட்டுக்கும் மேலே இருக்கணும், சூப்பர் ட்ரெண்டுக்கும் மேலே இருக்கணும். கேண்டில் ஷுட் பி அபவ் மூவிங் ஆவரேஜ். இப்போ இந்த மூணுமே வந்து மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கணும், பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும், சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே இருக்கணும். எந்த டைம் ஃப்ரேமில் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மினிட்ல இருக்கணும், அடுத்து 3 மினிட்ஸில் இருக்கணும். மார்க்கெட் மூவ் ஆக 3 மினிட்ஸில் இருக்கணும், அடுத்து 5 மினிட்ஸ்க்கு வரணும், அடுத்து 10 மினிட்க்கு வரணும், அடுத்து 15 மினிட்ஸ்க்கு வரணும், அடுத்து 30 மினிட்ஸ், அடுத்து 1 ஹவர், அடுத்து 2 ஹவர். இப்படி ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையா உடச்சி தான் சூப்பர் ட்ரெண்டையும் மூவி ஆவரேஜையும் தாண்டி தான் மார்க்கெட் மேலே போகும். அப்போ அந்த டச் பண்ணும்போது, இப்போ உதாரணத்துக்கு 1 மினிட்ல வந்து சூப்பர் ட்ரெண்டை டச் பண்ணி மேலே போயிட்டு 3 மினிட்ஸில் டச் பண்ணி கீழே இறங்கும். அடுத்து 3 மினிட்ஸில் உடச்சிட்டு மேலே போகும்போது 5 மினிட்ஸில் டச் பண்ணி மறுபடியும் கீழே இறங்கும். மறுபடியும் 5 மினிட்ஸில் டச் பண்ணி தாண்டி மேலே போகும்போது 10 மினிட்ஸ். இப்படி ஒவ்வொன்றா உடைக்கும் போது தான், அதாவது இது அதை எப்படி சொல்லியிருக்கேன்னு கேட்டீங்க, கேண்டில் டேக் சப்போர்ட் அண்ட் மூவ் டுவர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஒரு சப்போர்ட்ல இருந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகுதுன்னு. ஸோ இட் மேக் ஏ ட்ரெண்ட் லைன் லைக் ஏ ஸ்டெப். எஸ், இந்த இடத்துல தான் வந்து ஷேர் மார்க்கெட்டோட சிம்பிள் வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்பு ஒரு டவுன், ஒரு அப்பு ஒரு டவுன், ஒரு அப்பு ஒரு டவுன். இது வந்து பிபனாக்கி பேஸில் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்குது. பிப்னாக்கிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அதனோட வரைகிறது, அந்த பிப்னாக்கி வந்து மினிமம் எது மேக்ஸிமம் எது அதை வச்சு தான் அது வரையணும். மினிமம் பாயிண்ட் ஹை, அது லோ பாயிண்ட் ஹை பாயிண்ட். அது வந்து ஆளுக்கு ஆள் மாறும், எந்த டைம் ஃப்ரேமில் அப்படிங்கிறது மாறும். ஆனால் அதுக்கு நம்ம இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறோம்னா ஈஸியாகிடுது. ஓகே, நார்மலி ஆல் சூப்பர் ட்ரெண்ட் லைன் இன் கிரீன் மார்க்கெட் கோஸ் கண்டினியூஸ் அப், இட் கால்ஸ் ட்ரெண்டிங் டே. அதாவது வந்து இது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு ட்ரெண்டிங் டேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய நாட்கள் அந்த மாதிரி இருக்கும். இந்த வாரத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து நல்ல புட் ஆப்ஷனுக்கு நிப்டியில் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது, ஒரு நாள் கால் ஆப்ஷனுக்கு நிப்டியில் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதில் ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஸ்டாக்கும் கிரீனாக இருந்தால், அதே 50 ஸ்டாக்குமே, அதில் 50ல் வந்து 40க்கு மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சம்டைம் வந்து 50மே க்ரீனாக இருக்கும், 50ம் க்ரீனாக இருக்கும்போது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு. அப்படியே உள்ட்டா 50மே ரெட்டாக இருந்தால், இல்லை 40க்கு மேலே ரெட்டாக இருந்தால் அது டவுன் ட்ரெண்டு. அது வந்து அன்றைக்கி ஒரு ரேலின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரெண்டிங் டேவாக இருக்கும். மற்றபடி 50-50 இருக்குன்னா மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்லையும் எப்படி வேணால் மூவ்மெண்ட் கொடுக்கலாம். அதாவது அந்த நேரங்களில் இந்த டபிள்யூ ஷேப்பில் இருக்கும். ஒருவேளை வந்து எஸ், இந்த இடத்துல ரொம்ப நல்லா சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னா 50ம் ரெட்டாக மாறுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெண்டிங் டேயாக மாறிடுது, ஒரு லைன் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது வந்துட்டு அது வி ஷேப்பில் மாறும் 2. மூணாவது, ஒருவேளை ஒரு 40 இது க்ரீனாகவும் ஒரு 10 இது ரெட்டாகவும் இருந்தால் அது யூ ஷேப்பில் மூவ் ஆகும். அடுத்து வந்துட்டு ஒருவேளை 50-50ன்னு இருந்தால் மார்க்கெட்டு டபிள்யூ ஷேப்பில் மூவ் ஆகும். இது வந்து 50 ஸ்டாக் வச்சு கண்டுபிடிக்கிறது. இது இல்லாமல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம், மார்க்கெட் டெப்த் வச்சு கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து நம்ம ஓஐ பற்றி நோட்டீஸ் பண்ணலை, அதையும் இதில் ஆட் பண்ணிட்டா நல்லது தான். ஆல் ஸ்டாக்ஸ் ஆர் கிரீன், மார்க்கெட் டெப்த்து, அதாவது மார்க்கெட்டில் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணியும் மார்க்கெட் மூவ் ஆகும். இதையும் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து இப்போ எல்லாத்துக்குமே பயிற்சி வேணும். பயிற்சி இல்லாமல் எதுவுமே உங்களுக்கு புரியாது. ஓகே, நேற்றுக்கு வந்து அப்போ கடைசியாக என்ன சொல்லியிருக்கிறோம், இன் ஹையர் டைம் ஃப்ரேம் MACD ஹிஸ்டோகிராம் பார் டுவர்ட்ஸ் இன் above the baseline and MACD line and signal line cross over and towards above the baseline. அதாவது 1 மினிட்ல வந்துட்டு
MACD கிறிஸ்டோகிராம் பாரு, ஃபஸ்ட்டு பேஸ் லைனுக்கு மேலே வரும், அடுத்து 3 மினிட்ஸில் பேஸ் லைனுக்கு மேலே வரும், 5 மினிட்ஸில் வரும், 10 மினிட்ஸில் வரும், 15 மினிட்ஸ், அப்படி ஹையர் டைம். இப்போ 15 டைம் ஃப்ரேமுக்கு 15 டைம் ஃப்ரேம்லையும் பேஸ் லைனுக்கு மேலே வரும். அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும். ஒன்று. ரெண்டாவது, MACD லைன் சிக்னல் லைன் வந்து கிராஸ் ஓவர் ஆகி 1 மினிட், 3 மினிட்ஸ், 5 மினிட் ஃபஸ்ட்டு பேஸ் லைனுக்கு கீழே இருக்கும். அப்புறம் கிராஸ் ஓவர் ஆகி மேலே போக 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 எல்லா டைம்லையும் கிராஸ் ஓவர் ஆகும்போது மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகும். இந்த மாதிரி மேலே போகிறப்ப வந்து பிவட் பாயிண்டெல்லாம் அது பாட்டு உடச்சிரும். பிவட் பாயிண்ட்லாம் தாண்டி போயிட்டே இருக்கும். இப்போ இதை வந்து நேற்றுக்கு குரூட் ஆயில் நம்ம எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஓகே, அதாவது நேற்றுக்கு மார்க்கெட் வந்து ஏறிட்டு இருந்தது. அப்போ வந்து டே டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு பிவட் பாயிண்ட் இருந்தது. அது லாங் டைமாக அது உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு. கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு? இந்த டைம் பக்கம்தான். ஆனால் உடைக்குமா உடைக்காதா அப்படிங்கிற டவுட்டில் நம்ம வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணோம், ஆனால் விட்டுட்டோம். அதுக்கு பிறகு அந்த பிவட் பாயிண்ட்டை தாண்டி மேலே போய் எந்த இடத்துலையும், அதாவது கால்லையோ இல்லை ஃபியூச்சர்லேயோ பிவட் பாயிண்ட் இல்லை. ஆனால் அதே இது டே டைம் ஃப்ரேமில் புட்டில் இருந்திருக்கு. அதாவது இங்கே வந்து 82 ரூபாயில் இருந்திருக்கு. நாங்கள் பார்க்கும்போது இந்த 119 ரூபா, 120 கூட வச்சுக்கோங்களேன், 110 இதெல்லாம் தாண்டினது இந்த டைமில் நாங்கள் பார்க்கல. இப்போ இது உடைக்குமா உடைக்காதுங்கிற டவுட்டில் நாங்கள் போயிட்டோம். ஆனால் அது இந்த இடம் வரைக்கும், இங்கே ஒரு பிவட் பாயிண்ட் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டில் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு ரூல்ஸுமே வேலை செய்யுது. ஆனால் இதை வந்து ஒவ்வொரு ரூல்ஸும் வேலை செய்யுதுன்னா கூட ஒரு நல்ல பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் இதை பார்த்து ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு கண்டிஷன், அதையும் நான் சொல்லிடுறேன், இந்த மாதிரி கண்டிஷன் வந்து எல்லா நாட்களும் வர்றதில்லை. ஃபஸ்ட்டு அதை உள்வாங்கிக்கோங்க. டே டைம் ஃப்ரேம் பார்த்தா தெரியும், இது நான் டே டைம் ஃப்ரேம் தானா? எஸ். இந்த டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. இந்த இடத்துல ட்ரேட் பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஆக எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும், எல்லா நாளும் ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி நாட்கள்லாம் கொஞ்சம் ட்ரேட் பண்ணுறது கஷ்டம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா W டேஸாக இருக்கும். அப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறக்காக எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா பணம் காலி ஆகிடும். ஆனால் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு நம்ம உட்பட்டு, அதாவது ஆல் டைம் ஃப்ரேம் வைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு டே டைம் ஃப்ரேமுக்கு பிவட் பாயிண்ட் வேறு, அவர் டைம் ஃப்ரேமுக்கு பிவட் பாயிண்ட் வேறு, மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு பிவட் பாயிண்ட் வேறு. அப்போ எல்லாத்தையும் டேயும் பார்த்தாகணும், அவரும் பார்த்தாகணும், மினிட்ஸும் பார்த்தாகணும். அதில் உள்ள பிவட் பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் போகுங்கிறத மைண்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிவட் வந்து ஃபியூச்சரில் இருக்கலாம், கால் ஆப்ஷனில் இருக்கலாம், அல்லது புட் ஆப்ஷனில் இருக்கலாம். அப்போ அதையும் பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து சார்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இந்த பேஸில் ஒருவேளை அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டாக காட்டி கொடுக்கும். தெரியாதனமாக இந்த இடத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் தப்பிக்கவே முடியாது. அப்போ என்றைக்கோ ஒரு நாள் ஒரு ப்ராஃபிட் கொடுக்கறது, சம்பாதிச்ச ப்ராஃபிட் எல்லாம் இதில் காணாமல் போய்டும். இது ஒன்று. அதேமாதிரி ஒரு ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டணும்னு நினச்சிருந்தேன், அது காட்ட முடியாமல் போயிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தடுமாறும்போது இந்த இடங்களில் தடுமாறும்போது கிட்டத்தட்ட இந்த இடம் கூட வச்சுக்கலாம். மார்க்கெட் வந்து நெகட்டிவில் போயிடறக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு, நான் சொல்கிறது கால் ஆப்ஷன் பார்த்தோம், அதில் டவுன் ட்ரெண்ட் சிக்னல் கொடுக்கவே இல்லை. எப்படி மார்க்கெட் இறங்குற மாதிரி இறங்கினா கூட டவுன் ட்ரெண்ட் சிக்னல் கொடுக்கல. ஆனால் இந்த இடத்துல டச் பண்ண பிறகு 1, 3, 5, 10, 15 இப்படி ஹையர் டைம் ஃப்ரேம் எல்லாத்துலேயும் டவுன் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்துருச்சு. ஆக மார்க்கெட் வந்து ஒரு மூவ் ஆக போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 1, 3, 5, 10, 15 ரெட் ஆகிறது மட்டும் இல்லாமல் டவுன் ட்ரெண்ட் சிக்னல் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் உள்ளே இருக்கலாம். அதுமாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதாவது காலில் இருக்கலாம், புட்டில் இருக்கலாம், ஃபியூச்சரில் இருக்கலாம், இண்டெக்ஸில் இருக்கலாம், எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாத்துலையும் கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் உள்ளே இருக்கலாம். அதுதான் இந்த ரூல்ஸ் எல்லாமே சொல்லியிருக்குது. ஓகே, தேங்க்யூ வெரி மச், பாய்.